இது ஒரு மோடிக்கு, பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு சொல்லப்பட்ட செய்தியா இல்ல ஜென்ரலா சொன்ன ஒரு ஸ்வீப்பிங் ரிமார்க்கா? இன்னொன்னு, மோடியை மட்டும் நம்பி அவர் படத்தை காட்டி அவர் போய் பிரச்சாரம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்திலிருந்து போன நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஹெவி ரிலையன்ஸ் ஆன் மோடி அப்படின்ற ஒன்றிலிருந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்களா? அதனுடைய ஒரு வெளிப்பாடாயுது. அதாவது முதல்ல திரு மோடியை குறித்து தான் இது கூறப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக கூறப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது 75 அப்படிங்கிறத சொல்கிறாரு. 70ன்னு சொல்லலை, 80ன்னு சொல்லலை, 75ன்னு சொல்கிறாரு. அதுவும் பிரதமர் 2 மாதம் தான் அந்த 75 வயதை அடைய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் திரு மோகன் பாகவத் இப்படி கூறுகிறார். அஃப்கோர்ஸ் மோகன் பாகவத் அவர்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்திருக்கின்றன, பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளை தான், உத்தரவு தான் பாஜக நிறைவேற்றும். ஆனால் கடந்த சில ஆண்டு காலமாக பாஜக ஒரு ஆர்எஸ்எஸ்ஸையும் தாண்டி நாங்கள் ஒரு சக்தி, அதான் ஜேபி நட்டா ஒரு வாட்டி சொன்னார், போன வருஷம் துவக்கத்திலேயோ நடுவிலையோ நினைவில்லை, பட் கிளியரா சொன்னார் எங்களுக்கு சொன்னார். இல்ல இல்ல மே 20 சொன்னாரு. ஆமா, அதாவது கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு முக்கியம் இல்லை, அவர் தேவையில்லைங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால நிச்சயமா அது திரு மோடியை குறித்து தான் இது கூறப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், அதிலிருந்து உருவாகி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அவர்களுடைய என்டையர் அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிர் தனி மனிதனை முன்னிறுத்தி அவருக்கு ஆர்கனைசேஷனை விட முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுதான் பிஜேபி இப்போ பண்ணியிருக்கு. திரு மோடி அவர்கள் ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய நேர் சித்தாந்தத்துக்கு எதிரானது, பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கும் அது எதிரானது. ஆனால் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா, எங்களுடைய முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது, நாங்கள் சொல்வதை எந்த அளவுக்கு இந்த அரசு கேட்கும் என்பது இன்னைக்கு கேள்விக்குறி ஆகிவிட்டது. அப்போ நீங்கள் தானே 75ன்னு ரூல் கொண்டு வந்தீங்க, நாங்கள் கொண்டு வரலையே, நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் அத்வானியை மார்கதர்ஷக் மண்டலுக்கு அனுப்பிச்சிங்க, நீங்கள் தான் முரளி மனோகர் ஜோஷி அனுப்பிச்சிங்க. ஸோ அந்த ரூல் ஏன் உங்களுக்கு பொருந்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட். பட் அவர் கூறுவது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் அதுக்கு காரணம், பேக்ரவுண்ட். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு இருந்துச்சு, இவர் ஆர்எஸ்எஸ் சொன்னதெல்லாம் பிஜேபி அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேச்சுக்கு அவர் திரு பாகவத் அவர்கள் நிச்சயமா பேச மாட்டார். ஆனால் இன்று அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடையே இருக்கக்கூடிய உறவு முன்பு போல் இல்லை, ஈக்குவேஷன் மாறிடுச்சு. 3 விஷயம் சொல்றீங்க. இது மோடியை எய்ம் பண்ணி தான் சொல்றாங்க. மோடி என்கிற ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணதுன்றது ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தத்துக்கு விரோதமானது. இது ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் மோடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விரிசல் அல்லது முரண் காரணமாக இந்த பிரச்சனை வருதுன்றீங்க. நான் 2 விஷயத்தை கேட்கிறேன். ஒன்று, கடந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் என்கிற கட்டமைப்பு அப்படின்ற ஒன்று தான் பெருசு, தலைவராக வரக்கூடியவங்க நபர்கள் அப்படின்றவங்க, பிஜேபியோட தலைவர்ன்றவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்வதை கேட்கிற, அமைப்பு சொல்றதை கேட்கிற இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு இருந்த ஈக்குவேஷனை மோடி அவருக்கு இருந்த பாப்புலாரிட்டியை வைத்து ஆர்எஸ்எஸ் விட ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு தலைவர் அப்படின்னு அவர் நிரூபித்து ஆர்எஸ்எஸ் அதனுடைய உயரத்தை அவர் குறைச்சிட்டாரா அப்படி ஒரு கருத்து சொல்லப்படுது. அது உண்மையான்றது ஒன்று. ரெண்டாவது, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்னு சொல்கிறத, அது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து, முத்தலாக்கு, ராமர் கோயிலை கட்டுறது அப்படின்ற விஷயங்களை அதிகபட்ச வெற்றியின் மூலமாகவும் அதிகபட்ச எண்ணிக்கையின் மூலமாகவும் நரேந்திர மோடி தானே சாதிச்சு கொடுத்துருக்கிறார். அப்படி ஒரு வெற்றியை தேடித்தர ஒரு முகம் ஆர்எஸ்எஸ்ஸால உருவாக்க முடியாதுன்னு மோடி அபிமானிகள் சொல்றாங்களே. இல்லை, முதல்ல 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள், பாஜக ஒரு காலகட்டத்தில் 2 சீட்டு பாராளுமன்றத்தில் இருந்த கட்சி. அதனுடைய வெற்றி பல முறை பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. 50-60 ஆண்டு காலம் உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்களின் பலனை தான் இன்னைக்கு திரு மோடி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்.
ஆர் இன்னைக்கு இருக்கிற பாஜக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு திடீர்னு வந்து இவர் தான் வந்தார், இவரே இந்த கட்டமைப்பை அமைத்து விட்டார், இவரே அகில இந்திய அளவில் இந்த ஒரு எலெக்ஷன் மெஷினை உருவாக்குன மாதிரி பண்ணுறது வந்து முற்றிலும் தவறு. அதுதான் ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து கூறுவதே ஒன்றுதான், எங்களுடைய உதவியினால்தான், எங்களுடைய உழைப்பினால்தான் பாஜக இன்று வளர்ந்திருக்கிறது. நீங்கள் வந்து எங்களை வந்து மறந்துட்டோ எங்களை வந்து மதிக்காமலோ உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற பேச்சு வந்து அதுவே தவறான பேச்சு. அப்கோர்ஸ் அவங்க வெளிப்படையாக ரொம்ப ரூடாலாம் சொல்லலை. பட் நிச்சயமாக இன்னைக்கு நாம் பெரிய அண்ணன், நீங்கள் தம்பி, அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த உறவு. ஆனால் அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த தனிமனித ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது பல பாஜகவினுடைய திரு அத்வானி, திரு வாஜ்பாய் போன்றவர்களே நீங்கள் முன்னாடி எல்லாம் கேட்கும்போது அவர்களுடைய ஸ்பீச்சஸ்லேயே அவர் சொல்லுவாங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தமும் அமைப்பும் தான் பிரதானம், எந்த ஒரு தனி மனிதனும் சித்தாந்தத்துக்கோ அமைப்பை விட பெரியவர் அல்ல. ஆனால் இன்னைக்கு அது மாறிட்டு இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஆர்டிகல் 370 ராமர் கோயிலோ கொண்டு வந்து அந்த சித்தாந்தத்தை அடிப்படையில் அந்த திட்டங்களை கொண்டு நிறைவேற்றுறதுனால மட்டும் வந்து பிரச்சனை, அது வந்து ஒரு இஷ்யூ போராது. அதை தாண்டியும் இப்போ ஒரு விஷயம், ஆர்எஸ்எஸ் மேலே நீங்கள் 1000 குறை சொல்லலாம், ஆனால் அவர்கள் ஊழலை எதிர்க்கிறவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு வந்து என்ன ஒரு சித்தாந்த ரீதியாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவங்க வந்து நீங்கள் ஒரு மல்டி பில்லியனராக இருக்க யாராவது ஒரு 4 பேர் இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் யாருமே ஊழல் செய்யல, அந்த சித்தாந்தம் அவங்கள அப்படி ஒரு தியாகிகளாக உருவாக்கி இருக்குது. இதுதான் சொல்ல வரீங்களான்னு இதுதான் ட்விஸ்ட் பண்றது. இதுதான் இன்னொன்னு எலக்ட்ரல் பாண்ட்ஸ், அது எப்படி எவ்வளவு மாதிரியான விஷயத்துல ஆர்எஸ்எஸ் ஏதேனும் கருத்து சொல்லிருக்கா? அவங்க கட்சியில இருந்து வந்த அவங்க உருவாக்குன ஒரு கட்சி பிஜேபி. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்றது இந்தியாவை உழுக்குன ஒரு ஸ்கேம். அதுல ஆர்எஸ்எஸ் ஏதாவது வெளிப்படையான கருத்து சொல்லியிருக்காங்களா? சரி, நான் பேசலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லாததை நான் சொன்ன மாதிரி நீங்க ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. யாருமே வந்து லஞ்சம் வாங்காதவங்க, யாருமே பண்ணலன்னு. பொதுவாக மற்ற அரசியல் அமைப்புகளையோ மற்ற சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ்லையோ ஒப்பிடும் போது ஆர்எஸ்எஸ்-இடம் 100 தவறுகள் இருந்தாலும் ஊழல்வாதி அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெருமளவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவர்கள் மேல வைக்கலாம். இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற பாதி பேர் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க, மற்ற கட்சியில் இருந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய சில ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற தலைவர்களுக்கு மேலேயும் அந்த குற்றச்சாட்டு இருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க டக்குன்னு அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் சொன்னது யாரு மேலேயும் ஊழல் செய்யாதவர்களா, அதை நான் சொல்லவே இல்லையே. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து as far as RSS as an organization is concerned, அவர்களுக்கு அவங்களுடைய சித்தாந்தத்தில் தனி மனிதனை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது கிடையாது. இன்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். எலக்ட்ரல் பாண்ட், ஒரு நிமிஷம் இருங்க. மோகன் பாகவத் அவர்கள் பல ஸ்பீச்சஸ்ல, இன்ஃபேக்ட் போன வருஷமும் அதுக்கு முன் வருஷம் விஜயதசமி ஸ்பீச்சில் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார், ஊழலை எதிர்த்து நாம் செய்கிற போராட்டம் போதுமான அளவுக்கு இல்லை. அவர் இந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் சொல்ல முடியுது. பட் அவர் வந்து மோடி ஊழலை ஆதரிக்கிறாருன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது சங் பரிவார் அமைப்பு. அதனால இல்ல சார், யார் காசு கொடுக்குறாங்கன்னு தெரியல, யார் வாங்குறாங்கன்னு தெரியல. இது ஒரு ஒப்பேக்கான சிஸ்டம். இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு குவிட் ப்ரோ கோக்கு வழிவகுக்குது. எனவே இதை ஸ்கிராப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு இந்திய பொது வாழ்க்கையில நேர்மை இருக்கணும், அரசியல் கட்சிகளுக்கான பணத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு சொல்ற ஒரு அமைப்பு பொது வாழ்க்கையில் இருங்க பொது வாழ்க்கையில் நேர்மை இருக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கிற கட்சி அமைப்பு அது. பிஜேபி வந்த போது பார்ட்டி வித் டிஃபரன்ஸாக வந்தது, அது உண்மை. இன்று அப்படி இருக்கிறதா என்றால் முழுமையாக இல்லை. இன்னைக்கு பிஜேபி காங்கிரஸ் போல மற்ற எல்லா கட்சிகளை போன்ற ஒரு கட்சி. இங்க இருக்கிற ஊழல் தான் அங்க இருக்கு, அங்கிருந்து வந்தவங்க இங்க இருக்கிறாங்க, இங்கிருந்து வந்தவங்க அங்க போனாங்க. சோ எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டையாக மாறிவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.